பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே தங்கமயிலும் சரவணனும் ரொம்ப சந்தோஷமாக சென்னை பூராமே சுற்றி பார்க்குறாங்க. இந்த சூழ்நிலையில் சரவணனும் இந்த காசு எல்லாமே காலியாகிடுச்சு. யார்கிட்ட கேட்குறது என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியலை. இப்போ நம்ம ஊருக்கு வேறு போகணும், கடைசி நாளுக்கு வேறு செலவுக்கு இல்லையே, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசனை பண்ணிகிட்ருக்காரு. அப்போ திடீர்னுட்டு ஒரு ஃபோன் வருது. இன்னும் கதிர் பேசுகிறானே அப்படிங்கிறாரு. என்ன கதிர் நல்லா இருக்கியா அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கண்ணே அப்படிங்கிறாங்க. சரிண்ணே உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 5 ரூபா போட்டுட்ருக்கண்ணே அப்படிங்கிறாங்க. ஏன்டா கதிர் ஏற்கனவே 21 ரூபா கஷ்டப்பட்டு போட்டிருப்பேன், இப்போ 5 ரூபான்னு போடுதாங்க என்ன அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே எல்லா இடமும் சுற்றி பார்க்குறேண்ணே, உன் கையில் கண்டிப்பாக காசு குறைஞ்சிருக்கும் எனக்கு தெரியுண்ணே, அதானே என் ஃப்ரெண்ட்டை வாங்கி போட்டு விட்டேண்ணே அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாண்ணே, நீ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு வாண்ணே, நம்ம வீட்டில் இருந்து யாருமே இந்த அளவுக்கு போகலண்ணே, அப்பா உன்னை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாரு, அது போக நீ அனுப்புகிற ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறாங்க, பார்க்கும்போது பரவாயில்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, ரொம்ப மனநிறைவாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால் நீங்கள் கூட 4 இடம் போனீங்கன்னா அப்பாவை ரொம்ப சந்தோஷப்படுவார்ண்ணே, அப்பா இவ்வளவு சந்தோஷமாக இருந்து நான் பார்த்ததே கிடையாதுண்ணே, காசு விஷயத்தில் ரொம்ப கஞ்சனாக இருப்பார், 4 இடம் சுற்றக்கூடாது போகக்கூடாது அப்படின்னு சொல்லுற மாதிரி சொல்லுவார். ஆனால் இந்த விஷயத்தில் உங்கள் விஷயத்தில் அப்பா மாற்றமாக இருக்காருண்ணே, அப்படி இருந்தால் தானே நல்லாயிருக்கும், அப்பாவுக்காகவாவது நீங்கள் எங்கேயாவது போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரிடா கண்டிப்பாக போயிட்டு வரேன்டா, ஆனால் 5 ரூபா எப்படிடா ரெடி பண்ணி போட்டேன் அப்படிங்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்டை வேணும்னு சொல்கிறேன் நான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பணம் எதுவும் வேணாம் என்கிட்ட கேளுண்ணே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் யார்ட்டையும் சொல்ல போகிறது கிடையாது, நீ அதுக்காக என்ஜாய் பண்ணாமல் வந்துடாதானே அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக கதிர் ரொம்ப நன்றில அப்படிங்கிறாங்க. அண்ணே நீ எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து எவ்வளோ செஞ்சுருக்கேன்னு எனக்கு தெரியும், நான் ஆல் இண்டியா டூர் போகும்போது கூட வீட்டில் அப்பா காசு தரமாட்டேன்னாரு, நீ தானே கொடுத்த வச்ச, எல்லா உதவியுமே நீ தான் பண்ண, உன்கிட்ட வருமானமே இல்லாத போது கூட அம்மாட்ட எனக்காக பறிஞ்சு பேசி வாங்கி தந்துருக்கண்ணே, அதெல்லாம் எனக்கு நினப்பு இருக்குண்ணே அப்படிங்கிறாங்க. டேய் நான் என்னடா அப்படி பெருசாக பண்ணிட்டேன், நீ இப்படி பண்ணிட்டேடா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே அப்படிங்கிறாங்க. டே கதிர் அப்பாட்டுக்கு இந்த மாதம் கூட கொடுக்குறேன்னு சொன்னேன், எப்படா கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. அண்ணா பார்த்துக்கலாண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அப்பா தானே பார்த்துக்கலாண்ணே, இந்த மாதம் கொடுக்க கட்ட அடுத்த மாதம் சேர்த்து கொடுக்க போகிறேன், அதுக்கு என்ன செய்ய முடியும், அதுக்காக அண்ணனை விட்டு கொடுக்க முடியுமா, அண்ணன் வெளியூர் போயிருக்கான், அண்ணன் சந்தோஷமாக இருக்கணும்னா நான் இது செஞ்சு தானே ஆகணும், சரி அண்ணே என்ஜாய் பண்ணேன், நான் ஃபோனை வைக்கிறேனே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கதிரே அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மயிலே கொண்டு வந்த காசு எல்லாமே கரைஞ்சிருச்சு, எங்கள் கையில் கடைசியாக ஒரு 300 ரூபா தான் இருந்துச்சு, என்ன செய்ய போகிறோமோ எது செய்ய போகிறோமோன்னு முழித்தேன், கதிர் டவார்னு ஒரு 5000 ரூபா போட்டு விட்டானே, 5000 ரூபா போட்டிருக்கேன், காசு எதுவும் குறைஞ்சின்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி அப்போ விடுங்க, அதான் 5000 வந்துடுச்சுல அப்படிங்கிறாங்க. அது எப்படி நம்ம ஃப்ரீயாக இருக்க முடியும் சொல்லு, ஏற்கனவே லாட்ஜ் 26,000 ரூபா கட்டியிருக்கோம், அது போக கையில் வச்சிருந்த காசெல்லாம் செலவாயிருச்சு, பேசாமல் ஊருக்கு போயிடலாமா அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, இன்னும் ஒரு நாள் இருக்கலாங்க, வாடகை ஒரு நாள் இருக்குது, அது போக நம்ம ஒரு நாள் சுற்றலாம்லாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மயில் 5000 தந்திருக்கான், இன்னும் நம்ம செலவு ஆயிடுச்சு, ஏதாவது காசு அனுப்பணும்னு சொல்லவே முடியாது, அவனும் பாவம், அவன் எப்படி தான் சமாளிப்பான் அப்படிங்கிறாங்க. தம்பி தான் சமாளிச்சிட்டில்ல விடுங்க, நம்மளுக்கு தேவை பணம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அதை எப்படி மயில் சுயநலமாக இருக்க முடியும், அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அனுப்புனானோ ஏது அனுப்புனானோ நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, அதுபோக எனக்கு அவன் மூத்தவனாக இருந்தானா சரி அண்ணன் அனுப்பிட்டான் அப்படின்னு சொல்லி நான் ஃப்ரீயாக இருக்கலாம், அவன் என் தம்பி, அவன் இப்போ தான் கல்யாணம் முடிச்சிருக்கான், அதுபோக அவன் படிச்சுக்கிட்டு தான் இருக்கான், அதுக்கு இடையில் அவன் சைக்கிளை மிதிச்சுக்கிட்டு உணவு டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் எனக்கு காசு அனுப்பும்போது நான் அசால்ட்டாக ஒன்றை மாதிரி இருக்க முடியாது மயில் அப்படிங்கிறாங்க. எனக்கும் புரியுதுங்க, அப்போ அனுப்பின படத்தை திருப்பி அனுப்பிடுறீங்களா, அப்போ நம்ம அங்கே காசே இல்லாமல் இருப்போமா அப்படிங்கிறாங்க. அது எப்படி மயில் முடியும் அப்படிங்கிறாங்க. அது முடியாதுலாங்க, வாங்க நம்ம லாட்ஜுக்கே போகலாம் அப்படிங்கிறாங்க. மயில் இது இப்போ நம்ம பணமாக தான் போகணும்னு சொன்னேன், அந்த புது படத்தை பார்த்துருவோம் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க இந்த புது படத்தை பயங்கரமாக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிவ்யூலாம் போட்டிருந்தாங்க, இதை பார்க்கும்போதே எனக்கு அதை பார்க்கணுன்னு தோணுச்சுங்க, அதான் உங்களை கூப்பிட்டு வந்தேன், நீங்கள் என்னன்னா என் கையில் 300 ரூபா தான் இருக்குன்னு சொன்னோன்னா எனக்கு ஒன்றுமே ஓடலை அப்படிங்கிறாங்க. இல்லை மயில் டிக்கெட்லாம் எடுத்துட்டோம், அதுக்கெலாம் காசு இருக்குது, சரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 300 ரூபா தானே இருக்குதுன்னு பார்த்தேன், தம்பி தான் அனுப்பிட்டானே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம இன்றைக்கி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டு ரூமுக்கு போமா அப்படிங்கிறாங்க. பாரு மயில் பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆடக்கூடாது, அவன் அனுப்பின பணம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அனுப்பினான்னு தெரில, நம்ம 2 பேரும் ஊருக்கு போகணுனாலே ஆளுக்கு 1000 2000 ரூபா ஆகும், இன்னும் 3000 ரூபா நம்ம செலவு பண்ண தகுதி இருக்குது, அதுக்கு மேலே நம்ம கிளம்பிடலாம், அதான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்க பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பார்க்குறாங்க. எங்கே வாங்க ஸ்நாக்ஸ் வாங்குவோம் அப்படிங்கிறாங்க. ஸ்நாக்ஸ் வாங்குறாங்க. எவ்வளோன்னு கேட்குறாங்க. 1000 ரூபா. 1000 ரூபாயா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க விடுங்க அப்படிங்கிறாங்க. ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு படம் நல்லா போய் பார்க்குறாங்க. இங்கே சரவணனுக்கு மனசே இல்லை, ஸ்நாக்ஸுக்கு மட்டும் 1000 ரூபாயா ஒன்றும் இல்லாத இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு மயில் இதுக்கு நம்ம சாப்பிட்ருக்கலாமே பேசாமல், கிராமத்தில் சாப்பிட்ருந்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட இது 2 நாள் 3 நாள் நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம், 1000 ரூபா செலவாயிருச்சு அப்படிங்கிறாங்க. எங்கள் சிட்டியில் விலைவாசி அப்படி தான் இருக்கும்,
நம்ம இன்னமும் வந்து வெளில போக வேண்டாங்க, கடைசி நாள் நம்ம லாட்ஜிலே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படிங்கிறாங்க. அதான் மயில் சூப்பரு. ஏன்னா ஹோட்டலில் சாப்பாடுலேருந்து எல்லாமே ஃப்ரீ. நம்ம அங்கே குளிக்கலாம் வைக்கலாம், அங்கனே இது பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இது பண்ணிடுவோம். நம்ம வந்து அங்கங்கே சுற்றினோம்னா நம்மளுக்கு கையில் இருக்க காசெல்லாம் காலியாயிரும். அதுக்கப்புறம் யார்கிட்டையாவது கடன் வாங்கி தான் போகணும், இல்லைன்னா நம்ம கையில் காலில் இருக்க நகையை அடகு வச்சு தான் போகணும். அது சரிப்படாது அப்படிங்கிறாங்க. நகையை அடகு வைக்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்கேங்க நகையை மட்டும் அடகு வச்சிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. எனக்கு புரியுது மயில், கல்யாணம் முடிஞ்சு புதுசுலேயே நம்ம நகையை அடகு வச்சா நம்ம மேலே மரியாதை இருக்காது உங்கள் வீட்டில். அதுபோக நம்ம இந்த ஹனிமூனுக்கு வரதுக்காக நகையை வச்சோன்னா நம்ம வீட்லேயே மதிக்க மாட்டாங்க. அதனால் நான் வைக்க மாட்டேன், ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நல்ல வேலைங்க, ஒன்றுமில்ல அப்படிங்கிறாங்க. அவங்க மனசில் நினைக்கிறாங்க, நீங்கள் போட்டிருக்க செயினும் எங்கள் வீட்டில் போட்டதை மாப்பிள்ளை செயின் தான், நான் போட்டிருக்கிறதும் எங்கள் வீட்டில் போட்டிருக்கிறது தான். ஆனால் எல்லாமே கவரிங்குன்னு எனக்கும் என் குடும்பத்துக்கும் தான் தெரியும். உங்கள் குடும்பத்தை பொறுத்த மட்டும் தங்கம். ஆனால் நீங்கள் இதை வந்து அடகு வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது போனீங்கன்னா முதல்ல மாட்டுறது நான் தான், நீங்கள் கிடையாது. அதுபோக என் குடும்பத்துலேருந்து எல்லாருமே அசிங்கப்பட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது நான் வந்து உங்களை அதை அனுமதிக்க மாட்டேன். நல்ல வேலை, சரி இந்த செலவோடு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே லாட்ஜுக்கு போயிடுறாங்க. ஏங்க நைட்டு சாப்பாடு இங்கே கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. உடனே ஃபோன் அடிக்கிறாங்க. சார் அன்டைம் ஆயிடுச்சு, இவ்வளோ நேரத்துக்கு மேலேனா வெளியே தான் வாங்கிட்டு வர முடியும் சார், ஒரு 1000 கொடுங்க சார், உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள் வாங்கிட்டு வரேன் அப்படிங்க. 1000 ஆகுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், எப்படி நீங்கள் ஆளுக்கு 3 இட்லியாக சாப்பிடுவீங்களா சார்? அப்போ 6 இட்லி 1000 அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி சரி நீங்கள் சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, மயில் நம்ம 6 இட்லி நம்ம 1000 சாப்பிட்டா சரி வராது, நீர் நான் வெளில போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே அங்கங்கே போய் அலையிறாங்க. அப்புறம் ரோட்டு கடையில் கம்மியான விலையில் சாப்பாடு கடைக்கு வாங்கிட்டு போகிறாங்க. இது எங்கே வாங்கினீங்க அப்படிங்கிறாங்க. ரோட்டு கடையில் வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. ரோட்டு கடையில் ஏதாவது வாங்கி சாப்பிடுவாங்களா அப்படிங்கிறாங்க. மயில் நம்மலாம் கிராமத்தில் உள்ளவங்க தான், ரோட்டு கடை வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனால் வந்து அவங்க ரொம்ப சுகாதாரமாகவும் ருசியாகவும் தருவாங்க. 5 ஸ்டார் ஹோட்டல் கூட அப்படி கிடைக்காது. அவங்க வந்து உழைச்சி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க. அதனால் அவங்ககிட்ட வாங்குறதுல என்ன தப்பு இருக்குது? நம்ம கிராமத்தில் இதெல்லாம் சாப்பிட்ட ஆட்கள் தானே. நகரத்தில் உள்ளவங்களாம் கூட பெரிய பெரிய கட்டடத்தில் உட்காந்து சாப்பிடணும், பெரிய அளவில் பில்டப் பண்ணணும்னு நினைப்பாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லையே அப்படிங்கிறாங்க. எங்கள் ஹனிமூன் வந்துட்டு ரோட்டு கடையில் வாங்கி சாப்பிடணும், நாங்களாம் அப்படி சாப்பிட்டதே இல்லை அப்படிங்கிறாங்க. மயிலுங்க பாரு, உங்கள் வீட்டில் நல்ல வசதி. நாங்கள்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டம்தான். எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு முன்னேறி தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். அதுபோக வந்து ஹோட்டல்லாம் வாங்கினோன்னா எங்கள் அப்பா ரோட்டு கடையில் தான் வாங்குவார். இந்த மாதிரி தள்ளுவண்டி கடையிலலாம் வாங்கும்போது ரொம்ப ருசியாக இருக்குன்னு வேறு சொல்லுவார். நீ சாப்பிட்டு பாரு அப்படிங்கிறாங்க. எனக்கு வேண்டாங்க, எனக்கு இதை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி உனக்கு பிடிக்கல சாப்பிடாட்டி இரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் செந்தில் சொன்னது நினைவு வருது. நம்ம ஓவராக வந்து அவங்க சொல்கிறதுக்கெலாம் தலையாட்டினோம்னா சரி வராது, கொஞ்சம் பில்டப் பண்ணணும்னு சொல்லிட்டு, மயில் உனக்கு பிடிச்சிருந்தா சாப்பிடு, இல்லைனா விடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சாப்பிட்டு தூங்கிடுறாரு. மயில் பில்டப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. வயிறு பசி தாங்கலை. சரவணன் தூங்கணுன்னு அந்த பார்சல் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நைஸாக எந்திரிச்சு பார்க்குறாங்க, மயில் சாப்பிட்டுட்ருக்காங்க. ரைட்டு, ஆளை வந்து காய போட்டால் ஆள் சாப்பிட தானே செய்து விடுவோம் விடு அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறாங்க. காலையில் விடியுது. விடிஞ்சோடனே மயில் வா குளிக்க போவோம் அப்படின்னு சொல்லி ஸ்விம்மிங் பூலில் போய் குளிக்க போகிறாங்க. அப்புறம் டீ காஃபிலாம் அங்கேயே கொடுக்குறாங்க. குளிச்சுட்டு குளிக்கிறாங்க. குளிச்சு முடிச்சோடனே சார் சாப்பாடு கொண்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சாப்பாடு ரூமுக்கே கொண்டு வராங்க. அங்கே நல்லாவே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு மயில் இன்றைக்கி வேறு எங்கே போகணும் அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாங்க. இங்கே இருந்து என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து என்ஜாய் பண்ணுறாங்க. உடனே இந்த நாட்களும் முடியுது. முடிஞ்சோன்னா ஊருக்கு கிளம்புவோமா அப்படிங்கிறாங்க. உடனே சரி சரி இன்றைக்கி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் மட்டும் இது பண்ண முடியாதா அப்படிங்கிறாங்க. உடனே அது எப்படி மயில் நம்மளுக்கு பணம் கட்ட சொல்லுவாங்களா அப்படிங்கிறாங்க. ஹோட்டலில் வந்து நாங்கள் இன்றைக்கி ரூமை வந்து காலி பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. இல்லை சார், எக்ஸ்ட்ரா ஒரு நாள் நீங்கள் இருந்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. எங்கள் ஓனருக்கு பிறந்த நாள், அதனால் ஒரு நாளைக்கு யார்கிட்டையும் வாடகை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க வீட்டுக்கு. அப்பா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா இங்கே ஒரே மழையாக இருக்குது, அதனால் வெளில வர முடியலப்பா அப்படிங்கிறாங்க. அப்படியா, இங்கே வெயில் அடிச்சிட்ருக்காங்க, மழை பெய்யுதோ, சரி சரி அப்போ ஒரு நாள் இருந்து வாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ வாடகை எதுவும் கட்டணுங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா இந்த ஓனருக்கு பிறந்த நாளா, அதனால் வந்து ஒரு நாள் வாடகை கட்ட வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப சமத்துடா, சரி இருந்துட்டு நாளைக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. என்னங்க மாமாட்ட சொல்லிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு நாள் இங்கே இருப்போம் அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு இங்கே உள்ள ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அனுப்புகிறாங்க. அப்போது உணவு டெலிவரி பண்ணிக்கிட்டு கிடக்காரு நம்ம ஹீரோ கதிர். அப்போ பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் ஸ்கூல் நண்பனை பார்க்குறாரு. அப்போ மக்கா நீ தான் உணவு டெலிவரி பண்ணுதியா அப்படிங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. நீனே தெரியாமல் ஆர்டர் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நண்பா, இந்த ஏரியாவுக்கு வரும்போது பெரும்பாலும் நான் தான் வருவேன், ஆனால் நான் வரலன்னா இன்னொரு ஆள் வருவார், முதல்ல யாராவது வருவோம் அப்படிங்கிறாங்க. நண்பா நீ காலேஜ் தான் படித்தா, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. காலேஜ் தான் படிக்க, நீ எங்கே படிக்க அப்படிங்க. நான் ஒரு காலேஜில் படிக்கேன் அப்படிங்கிறாங்க. ரைட்டு அப்படிங்கும்போது ஒரே எஸ்எம்எஸ்ஸாக வந்துட்டுருக்கு. அப்போ என்னன்பா ஒரே லவ்வா அப்படிங்கிறாங்க. லவ்லாம் இல்லைப்பா, கல்யாணம் முடிச்சிட்டேன் அப்படிங்க. என்னன்பா சொல்கிறேன், கல்யாணம் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற.
அவனன்பா காலேஜ் படித்தவங்கள எங்கள் சொந்தக்கார பொண்ணு தான் கல்யாணம் முடிச்சிட்டேன், லவ் மேரேஜ் அப்படிங்கிறாங்க. வெரி குட், பயங்கர லவ்வாக இருக்கும் போல், அதான் சீக்கிரம் முடிச்சு உங்கள் அப்பா எப்படி அனுமதிச்சார், உங்கள் அப்பா பயங்கரமான சவுண்டு பார்ட்டியில் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் உனக்கு நினைவு இருக்கா அப்படிங்கிறாங்க. நினைவெல்லாம் இருக்குது, உங்கள் அப்பா என்ன சவுண்டாக பேசுவார், அவர் மீறி எப்படிடா நீ லவ் மேரேஜ் பண்ண அப்படிங்கிறாங்க. பிடிச்சிருந்துச்சி பண்ணிட்டேன், வேறு என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. சரி சரி எஸ்எம்எஸ்ஸாக வந்துட்டுருக்கு, உங்கள் வீட்டமாக தான் அனுப்புவாங்க நினைக்கிறேன், அதை ஓப்பன் பண்ணி பாரு அப்படிங்கிறாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, அங்கே மெயில் அனுப்பியிருக்காங்க, எங்கள் அண்ணி அனுப்புகிறாங்க அப்படிங்க. அண்ணி அனுப்புகிறாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், எங்கள் அண்ணனும் எங்கள் அண்ணியும் வந்து ஹனிமூன் போயிருக்காங்க, அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதில் எஸ்எம்எஸ்ஸாக போட்டுகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இது என்னடா ரொம்ப கூத்தாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாடா அப்படிங்கிறாங்க. உங்கள் அண்ணனா எந்த அண்ணன் அப்படிங்கிறாங்க. மூத்தண்ணன் சரவணண்ணன் அப்படிங்கிறாங்க. ஏய் அவர் சூப்பர் ஆள்டா, அவர் கல்யாணத்துக்காக நீ கூப்பிட்டுக்கலாம்டா அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டு ஒரு விஷயத்துக்கு நான் கூப்பிட மாட்டேங்க அப்படிங்கிறாங்க. டே ஸ்கூலில் நீ படிச்சடா, இவரும் அவனுக்கு கான்டாக்ட் நம்பரே இல்லை, அவனை இப்போ தான் தற்செயலாக பார்க்குறேன், அவனை பார்க்கணுன்னு தோணுது இருக்குது, அதான் பார்த்துருக்கேன், சரியா தப்பாக நினச்சிக்காத, இன்னும் எந்த ஃபங்க்ஷனாலும் கூப்பிட்றோம், நம்பரை கொடு அப்படிங்கிறாங்க. செல் நம்பரை மாற்றிக்கிறாங்க. மறுபடியும் எஸ்எம்எஸ் வந்துகிட்டே இருக்குது. என்னடா அப்படிங்கிறாங்க. மறுபடியும் அண்ணி தான் அப்படிங்கிறாங்க. அப்போ சரவணன் கல்யாணம் இருக்கா, சரி சரி அந்த இப்போ ஜோடியை காமி எப்படி இருக்கான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. பாரு அண்ணனும் அண்ணியும் பயங்கரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ காமிக்கிறாங்க. பார்த்தோன்னா அவர் நண்பருக்கு வேர்த்து ஊற்றுது. என்ன நண்பா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கேட்டு குடிக்கிறாங்க. அவங்க வீட்டில் குடிச்சிட்டு ஏன்ப்பா ஒரு மாதிரி வேர்த்துருக்கு அப்படிங்க. ஒன்றுமில்ல என் நண்பனாக பார்த்தோம்ல, கதிர நீ உட்காரு அப்படிங்கிறாங்க. இல்லை நண்பா அடுத்த டெலிவரிக்கும் போகணும், உன்னை பார்த்தோன்னா சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படிங்கிறாங்க. ஏன் எங்கள் அண்ணியும் எங்கள் அண்ணனை ஃபோட்டோ பார்த்துன்னு ஒரு மாதிரி ஆகிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றுமில்ல நண்பா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, நம்ம ஸ்கூல்லேருந்து நம்ம ஃப்ரெண்டு, நம்ம 6ஆப்லேருந்து 12ஆம் வரைக்கும் ஒன்றா படிச்சிருக்கோம் இல்லைங்கடா, நீ எதையுமே என்கிட்ட மறைக்க மாட்டேன், நானும் அவன்கிட்ட மறைக்க மாட்டேன். என்ன நம்ம படிக்கிற காலகட்டத்தில் செல்ஃபோன் கிடையாது, ஏன்டையும் கிடையாது, வாண்டியும் கிடையாது, அதனால் நம்பர் கொடுக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் என்ன நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு சொல்லு, அவங்க முகத்தை பார்த்தோன்னே ஏன் ஒரு மாதிரி ஆனா அப்படிங்கிறாங்க. இல்லை ஒன்றுமில்ல நண்பா அப்படிங்கிறாங்க. சொல்லு அப்படிங்கிறாங்க. இது யாருன்னு தெரியுதா அப்படிங்கிறாங்க. இது எங்கள் அண்ணி அப்படிங்கிறாங்க. இவங்க எனக்கு உறவினர் அப்படிங்கிறாங்க. உறவினரா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. இது எங்கள் மாமா பொண்ணு தான் அப்படிங்க. மாமா பொண்ணா அப்படிங்கிறாங்க. இந்த பொண்ணோட இவங்க உங்கள் அண்ணி இருக்காங்களே, உங்கள் அண்ணியோட அப்பாவும் எங்கள் அம்மாவும் கூட பிறந்தது அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் தங்கமயில் அண்ணியோட உறவினரா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி உங்கள் அண்ணனுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அரேஞ்ச் மேரேஜ் தான் அப்படிங்கிறாங்க. அரேஞ்ச் மேரேஜா, அப்போ எல்லோரும் நீங்கள் பொண்ணு பார்த்து கட்டினீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாடா, இப்போ என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் விசாரிச்சா கட்டியிருக்க மாட்டீங்களா, அதான் கேட்கேன் அப்படிங்கிறாங்க. இங்கே கதிர் ஒரு மாதிரி என்னடா சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நண்பா, அவங்க எனக்கு சொந்தக்காரங்க தான், நான் சொல்லக்கூடாது, வேறு வழி இல்லை, நீ என் நண்பன், என்னால் மறைக்கவும் முடியலை, அதனால தான் அப்படிங்கிறாங்க. சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏய் சொல்லுடா, ரொம்ப இது பண்ணாத, எனக்கு என்னமோ எதுவும் குழப்புது அப்படிங்கிறாங்க. நண்பாங்க பாரு, இந்த குடும்பம் சரி கிடையாது, இவங்க வீட்டில் யாருமே பொண்ணு கட்ட மாட்டாங்களடா, நீங்கள் ஏன்டா கட்டினீங்க அண்ணனுக்கு அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற, எனக்கு தலையே சுற்றுதுடா அப்படிங்கிறாங்க. டேய் இவங்க குடும்பம் பக்கா ஃப்ராடு குடும்பம்டா அப்படிங்கிறாங்க. ஃப்ராடு குடும்பமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் பக்கா ஃப்ராடு குடும்பம், இவங்க குடும்பத்தில் வந்து சம்மந்தம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் எங்கள் அண்ணனுக்கெலாம் நாங்கள் வேறு இடத்துல தான் பொண்ணு எடுத்தோம். இவங்களுக்கு வயசு கூட இருக்குமே, சரவணனுக்கு வயசு என்ன ஆகுது அப்படிங்கிறாங்க. சரவணனுக்கு வயசு 27 வயசு ஆகுது அப்படிங்கிறாங்க. டேய் இந்த அக்காளுக்கு 35 வயசு இருக்குண்டா, இது எங்கள் மைனி தான், அக்கானு கூட 35 வயசு இருக்கும் அப்படிங்க. 35 வயசு இருக்குமா, 8 வயசுக்கு வந்துருப்பாங்கடா அப்படிங்கிறாங்க. 8 வயசுக்கு வந்துருப்பாங்களா அப்படிங்கிறாங்க. சரி சரவணன் என்ன படிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் டிகிரி படிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ எப்படி இவங்கள கட்டினாங்க அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்க. இவங்க படிப்பு அந்தளவுக்கு கிடையாடா, 12 நம்ம தான் படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்க. டேய் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்காங்க, 80 பவுன் நகையை நம்ம போட்டிருக்காங்களே அப்படிங்கிறாங்க. உடனே ஏய் நண்பா காமெடி பண்ணாத அப்படிங்கிறாங்க. ஏய் நீ தான்டா என்னை கடுப்பு கிளப்பிட்டு இருக்க, உள்ளதை சொல்கிறா அப்படிங்கிறாங்க. உண்மையிலே சொல்லுதான் நண்பா, கொஞ்சம் பொறு, நீ வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இந்த ஃபோட்டோவை பாருமா அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி இது வந்து தங்கமயில் தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் தங்கமயில் மைனி தான், இதை வந்து எண்ணெய் தான் கட்டியிருக்காரான் அப்படிங்கிறாங்க. எண்ணெய் கட்டியிருக்காரா, அது எப்படி அப்படிங்கிறாங்க. என்னக்கா என்னம்மா நீங்களும் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா இந்த குடும்பம் கொஞ்சம் சரியில்லாத குடும்பம்பா, அதனால் நாங்கள் சொந்த பந்தமாக இருந்தாலும் கூட அவங்கள்ட்ட டச்சே வைக்க மாட்டோம், வெறும் ரப்சர் பிடிச்ச குடும்பம். அதுக்கப்புறம் ஊருக்கு பூரா கடனை வாங்கிட்டு எங்கள் சொந்தக்காரங்க தான், அவங்க தான் இவங்க தாங்கன்னு சொல்லி ஏதாவது சாய்ச்சி விட்ருவாங்க. கடன்காரன் நம்ம வீட்டை தேடி வந்து நிற்பான், இப்படி இது இவங்களுக்கு தான் இதான் சோழி. ஆனால் இந்த பிள்ளைய யாரும் கட்ட மாட்டாங்களா, யார் கட்டினா அப்படிங்கிறாங்க. எங்கள் அண்ணன் தான் கட்டியிருக்காரு அப்படிங்கிறாங்க. எப்படி தம்பி அப்படிங்கிறாங்க. கல்யாண மாலையில் எங்கள் அண்ணன் கலந்துக்கிட்டாரு, அவங்களும் கலந்துக்கிட்டாங்க, 2 பேருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொன்னோன்னே எங்கள் அப்பா எதுவுமே விசாரிக்காமல் கட்டிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதானே, அப்படி தான் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகும். அந்த பிள்ளைக்கு வந்து படிப்பும் சரியாக கிடையாது, வீட்டில் ஏகப்பட்ட ஃப்ராடு. அந்த பிள்ளை மேஜர் ஆகி ரொம்ப நாளாக இருந்துச்சு, ஒருத்தனும் பொண்ணு கேட்டு வரலை.
எங்கள் சொந்த பந்தத்தில் எவனுமே கட்ட மாட்டேன்ட்டான், அதான் கல்யாண மாலையில பார்த்து கட்டி வச்சுருக்காங்க, நகை நட்டுலாம் ஒன்றும் கிடையாதா அப்படிங்கிறாங்க. 80 பவுன் தங்க நகை போட்டேன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. எப்பா நீ சொல்கிறப்ப நான் என் பிள்ளை மாதிரி தான், எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. நகைலாம் அங்கே இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த புள்ளைகள் எப்போவுமே கழுத்தில் காதெல்லாம் பிளாஸ்டிக் பொருளை தான் போட்டிருக்கோம். கழுத்தில் பாசி போட்டிருக்கும், கம்மல் பித்தளையில் போட்டிருக்குங்க, இப்படி தான் இருக்கும். ஆனால் நீ தங்க நகைன்னு சொல்கிறப்ப அதுக்கு வாய்ப்பே இல்லையப்பா அப்படிங்கிறாங்க. இல்லையே இங்கே பாருங்கள் கல்யாண ஃபோட்டோ கூட பாருங்கன்னு சொல்லிட்டு கல்யாண ஃபோட்டோவெல்லாம் காமிக்கிறாங்க. ஆமாம், கல்யாணம்லாம் ரொம்ப இதாக நடந்திருக்கு, செலவு யார் பண்ணா அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா தான் செலவு பண்ணாங்க, அவங்க பாதி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு அங்கே வழி கிடையாது தம்பி அப்படிங்கிறாங்க. அப்போ ஒருவேளை யார்ட்டையும் கடன் வாங்கி தான் பண்ணியிருப்பாங்க தம்பி, அதுக்கு தான் வழி இருக்குது அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பா ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. தம்பி அப்பா 1 நம்பர் டுபாக்கூர் ஆள், ஊர் பூரா கடன் வாங்கி தான் சோழி. ஒவ்வொருத்தட்டையாக என் மகளுக்கு உடம்பு சரியில்லை, என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி புதுசாக பார்க்குறவங்கலாம் கடன் வாங்குவாங்க, வாங்கிட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க கடனை கேட்க வந்தால் அந்த தங்கமயிலோட அம்மா பேச தெரியாமல் பேசுவாங்க. அதனால் வீட்டு பக்கத்தில் யாருமே போகிறதில்ல. நீங்கள் ஒரு நாள் அந்த வீட்டு முன்னாடி ஒரு ஹெல்மெட் போட்டு நின்று பாருங்கள், ஒரு நாளைக்கு 10 பேர் இந்த வீட்டில் கடன் கேட்பான். அப்படிப்பட்ட குடும்பம் தம்பி. அப்படிப்பட்ட குடும்பத்தை விசாரிக்காமல் உங்கள் அண்ணனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிங்க தம்பி, இது ரொம்ப தப்பு தம்பி. ஆனால் உங்கள் அண்ணன் நிலமை தான் ரொம்ப மோசம் அப்படிங்கிறாங்க. உடனே இவருக்கு ஒன்றுமே ஓடலை கதிருக்கு. இனி என்ன நடக்கும் இந்த தங்கமயில் சரவணன் வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.